சிவகங்கை அருகே காவல் ஆய்வாளர் தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறி கிராம மக்கள் நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. வன்முறைக்கு காரணமானவர்கள் என்று கூறி 50 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாசரிடம் கேட்கலாம். நாசர், கைது செய்யப்பட்டவர்கள் மீது எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது? அதாவது நேற்று இரவு நடந்த கலவரத்துல ஒரு அரசு பேருந்து தாக்கப்பட்டிருக்கு. அந்த அரசு பேருந்து தாக்கப்பட்டதும் இல்லாம அந்த காவல் நிலையமும் கல்வீசி தாக்கப்பட்டு காவலர்களும் கல்வீசி தாக்கப்பட்டிருக்காங்க. அதனால காலையில அவங்க வீடுகளுக்கு போய் அவங்கள அந்த கலவரக்காரர்கள் என்று கூறப்படுகிற அந்த கிராமத்துக்காரர்கள் காவல்துறையினர் 50 பேர் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. பிடிச்சிட்டு அவர்கள் மேல அரசு பேருந்து அரசு சொத்தை கேடு விளைவித்தது, அரசு சேதம் விளைவித்தது மற்றும் காவல் நிலையத்தை தாக்கியது மற்றும் காவலர்களை தாக்கியது போன்ற பிரிவுகளில் அவர்கள் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இன்னும் பல பேரை தேடி வர்றாங்க. நாசர், இப்ப காவல் ஆய்வாளர் கிராம மக்களை தகாத வார்த்தைகளா திட்டியதா சொல்லப்படுது. இதுக்கு காவல் ஆய்வாளர் தரப்புல என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? அதாவது அந்த அனுமதியின்றி நடத்தப்பட்ட அந்த ஒரு திருவிழானாலதான் இந்த இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அனுமதியின்றி, அதாவது ஹைகோர்ட் அனுமதி மறுத்த ஒரு நிகழ்ச்சியை அந்த கிராமத்தில் நடத்த முற்பட்டிருக்காங்க. அதனால அந்த காவலர்கள் தடுத்து நிறுத்தினதா கூறப்படுகிறது. அந்த தடுப்புக்கு எதிர்ப்பு கோரி அவர்கள் காவலர்களை முற்றியிட்ட பொழுது அதுல ஒரு 5 பேர், அதாவது அந்த ஊர் தலைவர்கள் 5 பேரை காவல்துறையினர் விசாரணைக்கு காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்திருக்காங்க. அழைத்து வந்ததுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த அந்த கிராமப்புற மக்கள் அந்த காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனாலதான் அந்த போலீஸ் குவிக்கப்பட்டு இவ்வளவு பெரிய கலவரங்கள் உருவாக்குறதுக்கு காரணமா இருந்திருக்குது. அதனால இதுவரையும் கலவரக்காரர்கள் இன்னும் பல பேர் பிடிபட வைத்திருக்கிறதா காவல்துறை தெரிவித்திருக்காங்க. அந்த காவல்துறையில் தாக்கப்பட்டதனால அவங்க கிராமத்தினர் பொய் புகார் கூறுவதாகத்தான் காவல்துறையினர் இதுவரை கூறி வருகிறார்கள். இந்த சம்பவத்தினால கிராம மக்கள் எத்தனை பேர் காயமடைஞ்சிருக்காங்க? காயமடைஞ்சிருக்கவங்களோட நிலை இப்ப எப்படி இருக்கு? அதாவது காயமடைந்தவர்கள் என்ற நிலை இல்லை. ஏன்னா எல்லாருமே கலவரம் முடிந்ததுக்கு எல்லாம் தப்பி ஓடிய அந்த சூழ்நிலை தான் உருவானது. இப்ப யாருமே கிராமத்தில் இல்லாத சூழ்நிலையில கலவரக்காரர்கள் அனைவரும் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று விட்டார்கள். அதனால் காவலர்கள் தாக்கப்பட்ட ஒரு காவலர் மற்றும் ஒரு முதலுதவி பெற்று திரும்பி வந்திருக்காரு. மற்றபடி அந்த பொதுமக்கள் காயமடைந்ததாக இதுவரையும் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இதுவரை தகவல் இல்லை.